யோசேப்பு சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு சொப்பனத்தை பார்க்குறான். அந்த சொப்பனத்தை பார்த்து தன்னுடைய சகோதரிடத்துல, நான் இந்த மாதிரி ஒரு சொப்பனத்தை பார்த்தேன், ஆண்டவர் எனக்கு இந்த சொப்பனத்தை காமிச்சாரு. அப்ப அந்த சொப்பனத்தை யாருமே நம்பல. அந்த சொப்பனத்தின் நிமித்தமாய் அவர்கள் அவனை பகைத்தார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆனா 22 ஆண்டுகள் தாண்டி அந்த சொப்பனம் காண்பிச்சு இவங்க அது நடக்காதுன்னு சொல்லி, ஒரு நாள் இவன் சாப்பாடு கொடுக்க போகும்போது, இதோ சொப்பனக்காரன் வர்றான், அவனுடைய சொப்பனம் எப்படி நிறைவேறும்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவனை குழியில தூக்கி போட்டு அவனை வித்து, அவ்வளவுதான். அந்த சொப்பனத்தை அவங்க மறந்துட்டாங்க, சொப்பனக்காரனை மறந்துட்டாங்க, அந்த சொப்பனம் நிறைவேறாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனா 30 வயதுல யோசேப்பு பார்வோனுடைய அரண்மனையிலே அவனுக்கு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. அதற்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அகைன் அடுத்து திருப்பி ஒரு 7 ஆண்டுகள் செழிப்பின் ஆண்டுகள், 7 வருஷம் செழிப்பின் ஆண்டுகள் வருது. அதற்கு பிறகு ஒரு 2 வருஷம் பஞ்சகாலம் வருது. அந்த பஞ்சகாலம், அந்த 2 வருஷம் முடியும் போது தான் அவனோட சொப்பனத்துக்கு, அன்னைக்கு சொப்பனம் சொல்லும் போது, இந்த சொப்பனம் எப்படி நிறைவேறும்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அவங்க அதுக்கப்புறம் வராங்க. கிட்டத்தட்ட 22 இயர்ஸ் தாண்டி வராங்க. வேதம் சொல்லுது 22 ஆண்டுகள் தாண்டி யோசேப்பு தன்னுடைய சகோதரரை பார்த்து என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நீங்க வித்து போட்ட அந்த சகோதரன் நான் தான். அந்த 22 ஆண்டுகள் தாண்டி அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு முன்னாடி அப்படியே முகம் குப்புற விழுந்து அவங்க வணங்குறாங்க. ஆனா யோசேப்பு கண்டுபிடிச்சிட்டாரு. யோசேப்புக்கு தெரியுது தன்னுடைய சகோதரர்கள் தான் அப்படின்னு தெரியுது. ஆனா யோசேப்புடைய சகோதரர்களுக்கு தனக்கு முன்னாடி நிக்கிறது யோசேப்பு தான் அப்படின்னு தெரியல. ஒருவேளை அப்படி தெரிஞ்சிருந்தா கூட அவங்க கண்டிப்பா வணங்கி இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, சரி நம்ம இவனுடைய சொப்பனம் நிறைவேறுமோ, அதனாலேயே அவங்க வேணும்னா அவாய்ட் பண்ணியிருப்பாங்க, எங்களுக்கு சோறு கூட வேண்டாம், ஆனா உன்னுடைய சொப்பனம் நிறைவேறதுக்கு நாங்க விட மாட்டோம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா வேற சொல்லுது, ஆண்டவர் அடையாளத்தையே மாத்திட்டாரு. யோசேப்பனுடைய மொத்த அடையாளத்தையும் ஆண்டவர் மாத்திட்டாரு. அவனுடைய பேச்சு, அவனுடைய ட்ரெஸ், அவனுடைய பதவி எல்லாத்தையும் மாத்திட்டாரு. அவர்களால யோசேப்ப அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியல. நான் நம்புறேன், நம்முடைய ஆண்டவர் இந்த 100 நாளைக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அடையாளமே கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு லேசான காரியம். ஆமென். நம்முடைய அடையாளத்தை இதுவரைக்கும் வித்தியாசமான அடையாளத்தை நிறைய பேர் பார்த்துருக்கலாம். நம்மை கடன்காரங்கள் என்கிற அடையாளத்தை பார்த்துருக்கலாம், வித்தியாசமான அடையாளத்தை பார்த்துருக்கலாம். ஆனா நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னு சொன்னா, நம்முடைய அடையாளத்தை மாற்றுகிற ஆண்டவர், நம்முடைய அடையாளங்களை மாற்றுகிற ஆண்டவர். உங்களுடைய குடும்பத்திலே இருக்கிற, நான் நம்புகிறேன், அந்த தேவையில்லாத மனிதர்கள் நினைக்கிற அந்த கஷ்டமான அந்த அடையாளத்தை ஆண்டவர் மாற்றி ஒரு புதிய அடையாளத்தை, யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு, இவனா அப்படின்னு கேட்கிற அளவிற்கு, இவளா அப்படின்னு கேட்கிற அளவிற்கு, இவங்க பிள்ளைங்களா, இது உங்க பிள்ளைங்களா, ஆச்சரியமா இருக்குதே, இது உங்க மகனா, இது உங்க மகளா, ஆச்சரியமா இருக்குதுன்னு கேட்கிற அளவிற்கு என்னுடைய அடையாளத்தை மாற்றுவதற்கு ஆண்டவரால முடியும். கரங்களை தட்டி நம்பிக்கொண்டே அந்த வார்த்தையை முழு இருதயத்தோட, ஹல்லேலூயா. முழு அடையாளத்தையும் ஆண்டவர் கம்ப்ளீட்டா மாத்திட்டார். அவங்க கண்டுபிடிக்கவே முடியல, உங்களுக்கு தெரியல, யாருன்னே தெரியல. அவங்க பாட்டுக்கு எகிப்துல நின்று சாப்பாடு எங்களுக்கு வேணும்னு சொல்லி அப்படியே விழுந்துட்டாங்க. விழுந்த உடனே யோசேப்பு எதையுமே அப்ப காமிச்சுக்கல, ஒன்னையுமே காமிச்சுக்கல. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருக்கும் தேவையான எல்லா பதார்த்தங்களையும் கொடுத்து, அவங்க கொண்டு வந்த பணத்தை அவங்க சாக்கிலேயே போட்டு அப்படியே அனுப்பி விடுறாரு. அப்புறம் அடுத்த முறை வரும்போது தான் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க விற்று போட்ட அந்த யோசேப்பு நான் தான். அப்போ நான் நம்புறேன்,
ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை 22 ஆண்டுகளாக அந்த விதை தூங்காம இருக்கும்னா, அந்த விதை உறங்காம இருந்து 22 இயர்ஸ் தாண்டி அவர் சொன்ன வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறுமானால் நான் நம்புகிறேன் கர்த்தர் இந்த 100 நாட்களும் நமக்கு பேசி கொண்டிருக்கிற அத்தனை வார்த்தைகளும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேற போகிறது. நம்புறவங்க கரங்களை தட்டி, வானம் ஒளிந்தாலும் பூமி ஒளிந்தாலும் அவர் எனக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போவதே இல்லை. ஹல்லேலூயா. அந்த உணர்வோடு கூட கைகளை மேல உயர்த்தி, எனக்கு நீர் கொடுத்த ஒரு வார்த்தை கூட தரையிலே விழுவதே இல்லை. நீர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை கூட தரையிலே விழுவதே இல்லை. சொல்லுங்க, நான் நம்புறேன். யோசேப்பை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு யோசேப்பனுடைய தலையை ஆண்டவர் உயர்த்த முடியுமானால் எனக்கான ஒரு நாள் வரும், எனக்கான ஒரு நாள் வரும், என் குடும்பத்திற்கான ஒரு நாள் வரும். அன்றைக்கு கர்த்தர் என் அடையாளத்தை மாற்றி இருப்பார், என் அடையாளத்தை மாற்றி இருப்பார். இன்றைக்கு சொல்லுகிற இந்த அடையாளம் இது கொஞ்ச நாள் மட்டும்தான். இன்றைக்கு சொல்லுகிற இந்த பெயர் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான். ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் என்னுடைய அடையாளத்தை அவர் மாற்ற போகிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே ஒரு 22 ஆண்டுகளுக்குள்ள அவருடைய குடும்பம் நினைக்க முடியாத அளவிற்கு ஒரு உன்னதமான எட்டாத உயரத்தில் ஆண்டவர் அந்த மனுஷனை கொண்டு போய் கர்த்தர் வைத்தார். அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு சிகரத்தில் அவர் யோசேப்பு நினைக்கல, கூட பிறந்தவங்க நினைக்கல, அவனுடைய தகப்பனார் தாயார் நினைக்கல, யாருமே யோசேப்பு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில, இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில ஒரு ஆசீர்வதிக்கப்படுவான் என்று யாருமே நினைக்கல. ஆனா யாரும் நினைக்கவே முடியாத ஒரு உன்னதமான ஒரு இடத்துல கர்த்தர் யோசேப்பை கொண்டு வந்து கர்த்தர் வைத்தார். அவர்கள் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு ஆண்டவர் அவங்களை கொண்டு போய் வைத்தார். அந்த தேவன் தான் நம்முடைய தேவன். அந்த தேவன் தான் இந்த 15ஆம் தேதி இன்று நம்மோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கிறார். நான் நம்புகிறேன் நம்மையும் கர்த்தர் அப்படித்தான் அதே போல யாரும் நினைத்திடவே முடியாத ஒரு எட்டாத உயரத்திற்கு கர்த்தர், ஒரு சமாதானத்திற்கு நேராக இன்றைக்கு நம்ம எந்த பலவீனத்தோடு பார்க்கிறார்களோ, இன்றைக்கு நம்ம எந்த குறைவோடு பார்க்கிறார்களோ அந்த காரியத்தை ஆண்டவர் முழுவதுமாய் மாற்றி நம்மை ஆச்சரியமாய் பார்க்கிற அளவிற்கு கர்த்தர் வழி நடத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அப்படின்னா, இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீனிடத்துல வேதம் சொல்லுது மருத்துவரால கைவிடப்பட்டவள் தான் யார் அப்படின்னா இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ. தன்னுடைய ஆஸ்தி முழுவதையும் மருத்துவத்திற்காக செலவு பண்ணி யாரெல்லாம் என்னென்ன ட்ரீட்மெண்ட் சொல்றாங்களோ எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் போய் சற்றேனும் குணமடையாமல், அப்படின்னா ஒரு பெர்சன்டேஜ் கூட சரியாகாம, கொஞ்சம் கூட சரியாகாம ரொம்ப வியாதியோட இருந்தது தான் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ. ஆனா எல்லா மருத்துவர்களும் கைவிட்டாலும், எல்லா மனிதர்களும் கைவிட்டாலும் ஆண்டவருடைய வல்லமை அவர்கள் மேல் கடந்து போனதுனால கர்த்தர் அவர்களுக்கு சுகத்தை கர்த்தர் தர வல்லவராக இருந்தார். அதனால சில நேரத்தில் மனிதர்கள் கைவிடுகிறதை குறித்து நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை. நான் நம்புறேன் மனிதர்களுடைய மருத்துவம் கைவிடும் போது, மனிதர்களுடைய ஆலோசனைகள் கைவிடும் போது, மனிதனுடைய யோசனைகள் கைவிடும் போது ஆண்டவருடைய வல்லமை அந்த இடத்திலே நம்மை தேடி வரும். ஆண்டவருடைய மகத்துவம் நம்மை தேடி வரும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் நான் நம்புகிறேன் மனிதனுடைய உதவிகள் நமக்கு கைவிடும் போது கர்த்தர் நமக்கு ஆதரவாயிருக்கிறவர். அவருடைய உதவி ஒரு நாளும் நம்மை விட்டு விலகுவதே இல்லை. ஆமென். அந்த சகோதரிக்கு அற்புதம் செய்ய முடியுமானால் நமக்கு செய்வதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற யார் ஒருவர்
மருத்துவரால் கைவிடப்பட்டிருக்கிறீர்களோ, மருத்துவமனைக்கு போய் சரி செய்ய முடியாமல் இருக்கிறதோ, அந்த வியாதியை கர்த்தர் இந்த 100 நாட்கள் ஜெபம் முடிகிறதற்குள்ளே கர்த்தர் அந்த சரீரத்தை சீர்படுத்துவார். அந்த சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் முழுவதுமாய் மாற போகிறது. கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்திலே ஒரு அற்புதத்தை கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா.